centimeters. You guys are hobbits. Hi friends, welcome back to my channel. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Here, Mr. Bilbo, where are you off to? I'm going on an adventure. So நீங்க இப்போ இந்த வீடியோல பார்த்த ஒரு படத்துக்காக ஒரு வில்லேஜே ரெடி பண்ணாங்க அப்படினு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ போகிற பிளேஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹாபிட்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இல்லைனா கேள்வியாவது பட்டிருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஸோ இந்த குள்ளமாக இருக்கிறவங்கலாம் ஒரு வில்லேஜில் வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த வில்லேஜை தான் நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஸோ நான் இருக்கிற இடத்துல ஹாமில்டன் நியூசிலாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஓ, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனோன்னே நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போனோம். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு $90. நம்ம ஊர் கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரும். ஸோ குழந்தைங்களுக்கு 2500 ரூபாய், 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நிஜமாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது இந்த ப்ரைஸுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டோங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுற டைமில் சரி ஏதாவது காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் குடிக்கிற ஹாட் சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே இருந்துச்சு, இந்த பேக்கரி ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். It's taking a little long. What about you, Lisha? I love the bus, like the bus. And there's a map here that looks like this, and inside we can open like this, and there's a map inside to walk. So to see which way to go. So you can even see a very cool picture right down here. And so cool, and that's it on Hobbiton. And this, where's the Hobbiton? ஸோ கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் இங்கேருந்து அந்த பிளேஸுக்கு ஆக்சுவலாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes ஆச்சுங்க. ஸோ போகிற இடம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, பாருங்கள். Go guys! We excited to go to Hobbiton today? Very good. ஸோ பஸ்ஸு கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபுல்லாக ஓப்பன் விண்டோஸில் 2 சைடுமே ஈஸியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எப்பிக்கான ஒரு பிளேஸில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக மவுண்டன்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ போகும்போதே இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பற்றி கிளிப்ஸ்லாம் ஃப்ரெண்டில் போட்டுட்டு இருந்தாங்க, அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க.
ஒரு வழியாக வந்து கடைசியாக நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து கூடயே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிளேஸுமே பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது என்ன பிளேஸ், இந்த படத்தில் வந்து எந்த சீனில் வரும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஏதோ வேறு ஒரு இடத்துக்கு வந்து வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கார்டனு. ஸோ படத்துக்காக வந்து நிஜமாகவே ஒரு கார்டனே ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினலுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எப்பறம் இந்த மாதிரிலாம் யோசிச்சு ஒரு வீடு மாதிரிலாம் இமேஜின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எர்த் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நிஜமாகவே வந்து நார்மலாக கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் வந்து வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அவங்க உள்ளே வாழ்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணி அதுக்கேற்றபடி தான் வந்து எல்லா வீடுமே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ வந்து ஒரு பழைய காலத்துக்கு வில்லேஜ் வந்து ஒரு ஃபீல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூசிலாண்ட்லேருந்து அப்படியே ஒரு வேறு ஒரு பிளேஸுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே சரிங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஒரு படத்தில் எப்படி இருக்குமோ அது எல்லாமே அந்த மாதிரியே இருந்துச்சு. Yeah, like that. Yes, that. The mood, right? See, there is a bird. That is real one, na? They call it the subdivision. We love to drink it. Hi, buddy. So nice. Can I try? I want to drink. That does work. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாபியோ இல்லை ஏதாவது ஒரு ஜாபும் இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி தான் வந்து வீடை எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு பேக்கரி ஷாப் நடத்துகிற மாதிரி. ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு பேக்கரி ஷாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வீடுக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. Give him 10 dollars. Give me. Okay, guys. And I'll try to climb here. I don't wanna go. The things I left behind me. Wind. No, there's the first time. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜாலியாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரிட்ஜு பார்த்தோங்க. இதுவுமே வந்து இந்த மூவிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. Behind me. Having ginger beer is so good and yummy. Come on in. Did you get your ginger beer? Yeah. Two ginger and Two ginger beer? I'm to sell us. Two apple cider. ஸோ நல்ல ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பிளேஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு பிளேஸில் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓவராலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேஸு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ காமிச்சிட்டேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசிச்சுதுங்க எல்லாருக்குமே. ஸோ வந்து எதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கடைக்கு வந்தோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இங்கே என்னெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். But I have to stay afloat. It's nicer. Be a
numbers on you. Don't want, can somebody save me other thing? Going to do. Where's the life I? Where's my shot? Is this called living? I don't know. Where's the life I? Where's my shot? Is this called living? I don't know. I don't wanna grow. ஸோ சரியான சாப்பாடுங்க. எல்லாருக்குமே வந்து செம பசியாக இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ இந்த கடைக்கு வந்து நல்லா பீட்சா, பர்கரு, ஃப்ரைஸு, வெஜ்ஜஸ்ன்னு போட்டு அடித்து நவுத்திட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எங்கள் ஃபுட்டு. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரன்ஸ்வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கரெக்டாக ஒர்த்து தான். ஸோ சரியான சாப்பாடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியாக முடிக்கும்போது வந்து ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கோட நான் முடித்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மேங்கோ மில்க் ஷேக்கு. ஸோ இதோட ப்ரைஸில் வந்து நான் வந்து மெனு கார்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஒரு ஐட்டம் வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ரெஸ்டாரண்ட், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சியர்ஸ், பாய்.